ஏய் மகா, சொல்றத கேளு. அப்போ நீங்களும் உங்க அம்மாவும் திட்டம் போட்டுதான் என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? நம்ம சந்தோஷமா இருக்கலாம் மகா, சந்தோஷமா இருக்கலாம் மகான்னு வார்த்தைக்கு வார்த்தை நீங்க சொன்னதெல்லாம் பொய் இல்ல? ஐயோ மகா, இல்ல மகா, சத்தியமா இல்ல. என்ன நம்பு. உங்களை நம்பிதானே 5 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் நான் சந்தோஷமா இருந்தேன். அந்த நம்பிக்கையை உடைச்சிட்டு நம்புனா இப்ப எப்படிங்க நம்ப முடியும்? மகா, சத்தியமா இல்ல மகா. நான் அந்த மாதிரி எந்த நினைப்புலயும் இங்க வரல. நிச்சயமா மனசார உன் கூட சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் இங்க வந்தேன். ஏற்காடுக்கு போறோம்னு சொன்னதும் அம்மா காட்டு மல்லிய பார்த்து பூஜை பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னது உண்மைதான். ஆனா அந்த விஷயத்தையே நான் சுத்தமா மறந்துட்டேன். காட்டு மல்லிய பார்த்தப்ப கூட எனக்கு ஞாபகம் வரல. ஏன்னா உனக்கு பிடிக்காத எதையும் நான் மனசார கூட நினைக்க மாட்டேன் மகா. என் மகா, என்னை பத்தி உனக்கு தெரியாதா? என்ன நம்பு. ஓ, ஊர்ல இருக்கும் போதே சொல்லிட்டாங்களா? ஆனா இப்ப வரைக்கும் நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லல்ல? இல்ல மகா, அது நம்ம 2 பேருக்கும் நடுவுல எந்த ஒளிவு மறைவும் இல்லைங்கிற நம்பிக்கையில இருந்த. அந்த நம்பிக்கை எல்லாம் போய் தானே? இன்னும் என்கிட்ட என்னெல்லாம் மறைச்சிருக்கீங்க? ஐயோ மகா, இத நான் மறைக்கணும்னு நினைக்கல. சத்தியமா மறந்துட்டேன். அம்மா ஊர்ல இந்த பூஜையை பத்தி என்கிட்ட சொன்னப்ப கூட பூஜைலாம் பண்ணாமலேயே பண்ணிட்டோன்னு அம்மா கிட்ட சொல்லலான்னு நான் ஒரு முடிவுக்கே வந்துட்டேன். எப்படி? கூடவே உங்க அக்கா வந்திருக்கும் போது பூஜையே பண்ணாம பண்ணிட்டோன்னு உங்க அம்மா கிட்ட போய் சொல்ல முடியுமா? பூஜை பண்றது மட்டும்தான் எனக்கு பிடிக்காத விஷயமா? பொய் சொன்னா எனக்கு பிடிக்குமா? முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஒண்ணு கடவுள் நம்பிக்கை இல்லாதவ இல்ல. பூஜை பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னவ இல்ல. இப்ப எனக்கு குழந்தை இல்லங்கிறது ஏதோ பெரிய குறையா, பெரிய பாவமா நினைச்சு இந்த பூஜை பரிகாரம் எல்லாம் பண்றது எனக்கு பிடிக்கல. அத்தை இப்படி ஒரு எண்ணத்தோடு தான் நம்மள இங்க அனுப்பி வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தா அவங்க கிட்ட நேரடியாவே முடியாதுன்னு சொல்லிருப்பேன். இந்த ட்ரிப்பையே கேன்சல் பண்ணிருப்பேன். ஐயோ, அதனாலதான் நான் உன்கிட்ட எதுவுமே சொல்லல மகா. ஏன்னா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு நிம்மதியான மனநிலையில உன் கூட சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தான் நினைச்சேன் மகா. நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, இல்ல என்ன சொன்னாலும் சரி, அத்தை சொன்னா கூட சரி, நான் எந்த பூஜையும் பண்ண மாட்டேன். ஏய் மகா, ஏய் மகா, மகா, ஏய் மகா. எப்படியோ ஊருக்கு போறோம்னு சொன்னவங்கள வற்புறுத்தி இங்கே தங்க வச்சிட்டோம். நாலு போய்கிட்டே இருக்கு. அவங்க போறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே நாம முடிச்சிடணும். அப்பதான் நமக்கு நல்லது. அதெல்லாம் ஓகே. நாம பண்ண பிளான் தான் சொதப்பிடுச்சே. அடுத்து என்ன பிளான் பண்ணி அவங்கள தூக்கலாம், அத பத்தி யோசி. பேசாம நம்ம ஆளுங்களை இறக்கி ஓட ஓட விரட்டி கொலை மாதிரி சம்பவம் பண்ணிடலாமா? அப்படி பண்றதா இருந்தா வந்தோடனே அதை பண்ணிருக்கலாமே. மதியோட கொலைய மகிழினி பண்ண மாதிரி இருக்கணும். மகிழினி இப்படி ஓட ஓடவா விரட்டி கொலை பண்ணுவா? அவ ஒரு பொண்ணு, அவ ரேஞ்சுக்கு யோசிச்சுதான் கொலை பண்ணுவா. அதனால நாமளும் அவ ரேஞ்சுக்கு இறங்கி யோசிக்கணும். மகிழினி எப்படி யோசிப்பா? அவளால முடிஞ்சது இங்க எங்கேயாவது பள்ளத்துல தள்ளி விட்டு கொள்ளுவா. அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வேற எப்படி கொள்ளுவா? ஒண்ணு பண்ணலாம், அவ தனியா இருக்கும்போது தலையாணியை வச்சு அமுக்கி கொண்டுடலாமா? மகிழினி தலையாணியை வச்சு அமுக்கி கொன்னா யாராவது நம்புவாங்களா?